ஓம் சரவண பவ. பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சௌரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். 2025ல் நம்ம நண்பர்கள், நம்ம கூட பணிபுரிபவர்கள், இவர்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வருது, இல்லை இவங்களால் நம்ம ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு 12 ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம். இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இப்போது உங்கள் ராசியான துலா ராசி, துலா லக்னத்திற்கு இந்த 2025ல் நம்ம நண்பர்கள், கூட்டாளிகள் இவங்க மூலியம் நம்ம எப்படி நல்ல பலன்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப ஜாக்பாட்டான வருடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அவங்களுடைய 3, 6க்குரிய குரு தான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ அந்த பாக்கியஸ்தானம்ன்ற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள தொட்டு தசாபுதிலாம் சிறப்பலைன்னா கண்டிப்பாக ஒரு வகையில் என்னங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு நண்பர்கள் என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கி எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நன்மையும் அடைந்து கொள்ளலாம். இல்லை பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நம்ம புதன்கிழமை தோறும் நம்ம சிவனுடைய வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் வழிபாடு செய்யும்பொழுது, வில்வத்தால் அர்ச்சனை செய்யும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி எங்களுக்கு சிதம்பரம் வரைக்கும் போக முடியாதுமான்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளையும் அம்பாளையும் தம்பதி சமேதராக வழிபடும்போது ரொம்ப சிறப்பு. வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவளிப்பது, இல்லை அந்த வாயில்லா ஜீவன்களுடைய அந்த அமைப்புலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை அளிக்கும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஏன்னா சனியுடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு விழும். அப்போ ஒரு நல்ல நண்பர் ஒரு நன்மகை தன்மையானவங்க, அதே அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் கிடைக்கணும் எனக்கு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா துலா ராசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீக்குவதற்கும் இந்த வழிபாடு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த காலகட்டங்கள் நிறைய தானம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய கர்மாவை குறைத்துரும். அன்னதானம் பண்ணலாம், இல்லை வஸ்திரதானம் பண்ணலாம். அப்படி இல்லை அவங்களுடைய சூழலை உணர்ந்து அவங்க வாழுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் அளிக்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ரொம்ப சிறப்பான பலனை தந்து உங்களை வாழ்க்கையிலுடைய அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும்.